Hello, Vanakkam, Swagatam, and welcome to a very special episode of 30 Minutes with us, my friends. And yes, my name is Raji. For the next 30 minutes, my friends, of course, number one, we'll be only laughing even more, because of course, the person with me is a man who will always make us laugh with me, one of the finest comedians, one of the finest actors in Tamil cinema. With me is Mr. M.S. Bhaskar. So, Vanakkam, Raji. Very nice to meet you, sir. First of all, நான் ரொம்ப படம் பார்த்திருக்கேன் உங்களோட. Every time different get up, or different role, or different approach, different character. And first time I'm the original Mr. M.S. Bhaskar பார்க்கறேன். நம்ம டெய்லி இட்லியே சாப்பிட்டா போர் அடிக்கும்ல. ஒரு வாட்டி பொங்கல், ஒரு வாட்டி பாஸ்தா, டிஃபரண்டா சாப்பிடணும். வெரி குட். ஓகே, மத்தவங்களுக்கு கொடுக்கறதும் டிஃபரண்டா கொடுக்கணும். So நீங்க நல்ல chef sir, you always giving us good entertainment, good different variety of food sir. Vanakkam sir, welcome. Thank you very much for meeting us, spending half an hour with us. இந்த பெப்பர்ஸ் சேனல் மூலமா ரசிகர்களை சந்திச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார், இப்போ you've achieved actually 25 years மேல வந்திருக்கு சார் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து 86 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. And in the past 25 years வந்து you become very famous, ஒரு பிராண்டே ஆயிட்டீங்க. MS Bhaskar அதெல்லாம் 25 years எல்லாம் ஒண்ணும் ஃபேமஸ் எல்லாம் இல்ல. அப்ப 5 years ஆயிட்டீங்க. ஃபேமஸ் ஆவறதுக்கு நான் வந்து எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் தெரியும் சார், நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இல்ல எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் ஐ ஸ்டார்டட் மை கரியர். கரெக்ட் சார். அதுக்கப்புறமா வந்து வாய்ஸ் நல்லா இல்ல அப்படி சொல்லிட்டாங்களா? அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவுக்கு இல்ல இப்ப நல்லா இருக்கு, அப்ப ரொம்ப தின்னா இருக்கும். ஓ, வாய்ஸே மாட்டீங்களா நீங்க ஓவர் தி இயர்ஸ்? இல்ல வாய்ஸ் வந்து அதுக்கப்புறமா பை எக்ஸ்பீரியன்ஸ் பேச கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு டோன் இதாச்சு இல்லையா? ஓகே, வெரி குட். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சரி நான் வாய்ஸ் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயா ஏதாவது வேலைக்கு போயான்னாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். கொஞ்ச நாள் வேலையெல்லாம் பார்த்தேன். என்ன வேலையை ட்ரை பண்ணீங்க? நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல நேரம் என்ன வேலைக்கு எடுத்துக்கல. அவங்களுக்கு நல்ல நேரம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்பெனில வந்து நான் வந்து ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனில ஐ வாஸ் ஒர்க்கிங் as a representative. ஓகே ரைட் சார். அந்த கம்பெனிக்கு நல்ல நேரம் என்ன வேணாம்ட்டாங்க. சரி, you made the toothpaste company itself smile, you made the full country itself smile. slowly ரைட் ஓகே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா இல்ல அப்படின்னாங்க. சரி ரைட் வெளியூருக்கு மாத்திரேன்னாங்க. அப்போ அங்க ஆபீசரா இருந்தவர் சொன்னாரு. நான் சொன்னேன் இல்ல சார் நான் இங்கேயே ஒர்க் பண்றேன்னு சொன்னேன். மெட்ராஸில் நிறைய பேர் இருக்காங்களப்பா, நிறுத்துறதுன்னா ஒன்னதான் நிறுத்தணும்னாரு. நான் சொன்னேன் சார் உங்களால என்ன நிறுத்த முடியாது சார். என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா, நானே நின்றுட்டேன்னு நீங்க எப்படி சார் நிறுத்துவீங்க அப்படின்னு நானே அந்த வேலையை விட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஐ கேம் டு திஸ் இண்டஸ்ட்ரி பிகாஸ் மை சிஸ்டர் ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓகே, மிஸ்ஸஸ் ஹேமமாலினி. கரெக்ட். அவங்க நிறைய ஹீரோயின்ஸ்க்கு அவங்களோட வாய்ஸ் வந்து கரெக்டா இருந்தது. ஆனா நம்ம தம்பியோட வாய்ஸ் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சா? ஆமா, அவங்க வாய்ஸ் நல்லா ரொம்ப கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன வந்து எவ்வளோ நான் ட்ரை பண்ண இல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைட்டு சின்ன கேரக்டர்ஸ் பேச ஆரம்பிச்சு ஐ ப்ரூவ்ட் ஐ கேன் கிவ் வாய்ஸ் டு any type of character. இது வந்து உங்களோட செகண்ட் சான்ஸ், இந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தது டு கம் பேக் டு தி டப்பிங் ஃபீல்ட். செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்ல முடியாது, இது வந்து கண்டினியூஸ் ட்ரை தான் போட்டுனே இருந்தது. கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ரைட்டுன்ட்டு அப்புறமா டப்பிங் குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணேன். நம்ம மிஸ் ஆரூர் தாஸ் மிகப்பெரிய ரைட்டர், அவருடைய குரூப்ல மிஸ்டர் மருதபரணி, அப்புறம் தேவநாராயணன் மாமா, அப்புறம் பிரகாஷ் மாமா, அப்புறம் ராஜேந்திரன் ஒருத்தர், அப்புறமா இன்னைக்கு எங்க சிஸ்டர்ஸ் பையன்கள் எழுதுற படம் வரைக்கும் நான் இன்னைக்கும் டப்பிங் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதையும் விட்டுறல. அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல டப்பிங் பேசுறதுக்கு கூப்பிட்டு போன ராஜு ஈஸ்வரன் என்னுடைய ஃப்ரெண்டு. இன் தட் டைம் ஹி வாஸ் டூயிங் அ சீரியல் நேம்ட் அஸ் மாயாவி மாரிச்சன். அதுல ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு போயிருக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டே இந்த இதுல ஒரு கேரக்டர் வருது நீ ஆக்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் டே நான் போய் ஆக்ட் பண்ணதை பார்த்தோன்னா அவனுக்கு பிடிச்சிருச்சு. ஓகே, ரொம்ப நல்லா பண்றான் இவன், இவனை விடாது த்ரூ அவுட்டா கொண்டு வான்னு சொல்லி அது ஒரு 52. அது என்ன ஒரு ரோல் இருந்தது சார்? காமெடி இல்லனா காமெடி தான். சார் நீங்க டப்பிங் பண்ணுங்க, எல்லா காமெடிக்கு டப்பிங் பண்ணுங்க இல்ல டிஃபரண்ட் கேரக்டர்ஸ்? சீரியஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் நிறைய. சேது படத்துல அந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு பேசுனேன். அதுக்கப்புறமா வந்து காமராஜ் த கிங் மேக்கர், அதுல அவர் ஐயா காமராஜ் டிஃபரண்ட் கேரக்டர்ஸ்க்கே டப்பிங் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆன் கேமரா வந்து நீங்க ஒரு காமெடி கேரக்டர் பண்றேன். கேமியோ ரோல், சின்ன ரோல் தான் அது.
இட் வில் கம் ஒன்லி 1 or 2 episodes. ஓகே ஓகே. பட் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து நடிச்சதை பார்த்த உடனே ராஜு ஈஸ்வர் டிசைடட் டு கண்டினியூ திஸ் ரோல் ஃபார் 52 weeks. ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு பார்த்து ரோல் டிசைட் ஆயிடுச்சு. அப்படியே த்ரூ அவுட்டா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரைட் ஓகே. அதுக்கப்புறமா அதே மாஸ்டர் மாயாவின்னு எடுத்தாங்க. அதுல ஐ டிட் டூயல் ரோல். கரெக்ட். இன் சீரியல். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ரேடன் டிவியில வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறமா வந்து வேற வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் நடிக்க ஆரம்பிச்சேன். என் பெயர் ரங்கநாயகி. இப்படி நிறைய சீரியல்ஸ் நடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நாட் ஓன்லி காமெடி ரோல்ஸ், ஐ கேன் டூ கேரக்டர்ஸ் ஆல்சோ அப்படின்னு வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணது மிஸ்டர் சுந்தர் கே விஜயன். ரைட். வெரி ஃபேமஸ் டைரக்டர் இன் ஸ்மால் ஸ்கிரீன். கரெக்ட். அவரு ரொம்ப அவரு ஸ்மால் ஸ்கிரீன்ல அவர் எடுக்கக்கூடிய சீரியல்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் அ மூவி. ஓகே. அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு எபிசோடும் ஒரு படம் மாதிரி இருக்கும். அவர் தான் ஃபைனலா வந்து என்ன இதுல வந்து வில்லன் ஆக்குனது. ஓகே ஓகே ஓகே. செல்வி சீரியல். செல்வி சீரியல்ல வில்லன் ஆகி ஜனங்கள்ட்ட எல்லாம் திட்டு வாங்கி எங்க வீட்டுல எல்லாம் வந்து சாப்பாடு போட மாட்டேன்லாம் சொல்லி நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு என் பொண்ணுடைய ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது அந்த கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து கம் வி ஹேவ் சீன் யூ இன் சோ மெனி சீரியல்ஸ், யுவர் டாட்டர் இஸ் ஹியர், ஓகே ரைட், யூ ஆர் அ குட் மேன் ஐ திங்க். வாட் இஸ் திஸ் ஐ திங்க்? I think No. See, when you are acting some characters, when you are selecting some characters, why don't you select some good characters? Some positive. எல்லாமே நெகட்டிவா போது நம்மளுக்கு ஒரு. ஆமா. அப்ப நான் சொன்னேன், no, what do you mean, ma'am? Actually, I couldn't get your point. No. See, in that, what is this? That is Chinna Papa Peri Papa. Yeah, we loved that role. Very good. Comedy. But in this Selvi, why you are giving so much torture to that family? That is the story. My role, that is my job. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த மாதிரி நான் I have to act, I have to accept all type of characters. Yeah. Oh, right. But you have to think. இது என்னடா இது இவ்வளவு விலங்கமா போகுது. ரைட். எங்க வீட்லயே என் ஒய்ஃபே வந்து டைரக்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, வைஃப் சொல்வாங்க நான் இது டீச்சரே வேற விஷயம் சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா என் பொண்ணெல்லாம் வந்து திட்டினாங்க, ஏன்பா இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க, எங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஃபேமிலி பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை டாக்டரே சொன்னாங்க ஆமா அப்பா ப்ளீஸ் நான் பார்த்தேன். சரி ரைட் ஓகே. அப்ப இது இந்த கேரக்டர் நமக்கு சக்சஸ். கரெக்ட். அதோட வந்து ரேஷன் கடையில ஒரு அம்மா வந்து உட்கார்ந்திருந்தவங்க வந்து அவங்க சொன்னாங்க, ஐ யூஸ் டு கெட் 100 rupees ஃப்ரம் ஸ்ரீபிரியா அண்ட் நிரோஷா இன் சின்ன பாப்பா பெரிய பாப்பா. ஓகே. அது ஒரு 100 ரூபாய் கொடுங்கோ மாமி அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு செலவு. அத ஒரு அம்மா ரேஷன் கடையில ஒரு அம்மா இருக்கிறவங்க, ஏன்பா நீ பாட்டு 100 ரூபாய் வாங்கின கம்மி தானே இருந்த, என்னத்துக்கு இந்த ராதிகா குடும்பத்தை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினுக்கு. இவங்க செல்வியையும் சின்ன பாப்பாவையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்றது? இந்த மாதிரி வந்து நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர் as a dubbing artist. I came as an artist in small screens. அதுக்கப்புறமா நான் படத்துக்கு வந்தேன். So behind all this ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஒரு நல்ல ஸ்டோரியே இருக்கு சார். when you were a young boy, இப்போ நீங்க ரொம்ப யூத்தா இருக்கு சார், பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கு. இல்ல நான் எப்பவுமே யங் தான். always young. when நீங்க ஒரு இல்ல நீங்க உங்க மனசை வந்து எங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்க நீங்க எப்பவுமே யங்கா இருப்பீங்க. correct. always it's in the mind, not in the certificate sir. ஆமா, வெளியில இல்ல அது போய் போகுது, உள்ள எல்லாம் என் மைண்ட் எல்லாம் வந்து யங்கா தான் இருக்கு. sir when you were a young boy என்ன ambition இது? you always want to become an actor இல்லனா ஏதோ லைஃப்ல என்ஜாய் பண்ணனும், சக்சஸ் பண்ணனும், இல்ல ரொம்ப காசு சம்பாதிக்கணும், என்ன ambition இந்த உங்க லைஃப்ல? ஒரு நல்ல நடிகன் பேர் வாங்கணும்ன்ற ambition தான் இன்னைக்கும் இருக்கு. okay so இந்த உலகத்துல so much of sadness இருக்கு, டென்ஷன் இருக்கு, டிப்ரஷன் இருக்கு, கோவம் இருக்கு. மிஸ்டர் எம்எஸ் பாஸ்கர் பார்த்தாக்க நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் வருது. we know we can smile, நம்ம என்ஜாய் பண்ண. so that is what இல்ல நான் வந்து மிஸ்டர் ராஜீவ் நான் கொஞ்சம் உண்மையை பேசி பழக்கப்பட்டவன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எனக்கும் பயங்கரமா கோபம் வரும். அது நான் இன்னையில இருந்து நான் வந்து இந்த இதுல இருந்து நான் வந்து இந்த டிவி சேனல்ல நான் இப்போ ஒரு பேட்டி கொடுக்கறதுல இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க மார்னிங் தான் யோசிச்சேன் நான். சரி ஜனங்க வந்து ரோட்ல போகும்போது வரும்போது ஒரு மாதிரியா நீ அவங்க வந்து தே காட் ரைட் டு என்னுடைய நடிப்பை பற்றி அவங்க வந்து பேசுறதுக்கோ கமெண்ட் பண்றதுக்கோ தே ஆர் ஹேவிங் ரைட்ஸ். அதுக்காகத்தான் நம்ம கஷ்டப்பட்டோம். கரெக்ட். பட் என்னன்னாக்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு மூடு எப்படி இருக்கும், அவன் எப்பவுமே ஆர்டிஸ்ட் இல்லையே, ரோட்ல போகும்போது ஒரு சாதாரண மனிதன் தானே அப்படின்றத நினைக்காம அவங்க கொஞ்சம் கிண்டல் கேலி பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து வரும். அன்னைக்கு ஒரு பேட்டி வேற ஒரு சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கும்போது கூட நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க, கிண்டல் பண்ணாலும் நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கு இந்த சேனல் மூலமா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோ இனிமேல் நான் வந்து கோபப்படுறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். கிரேட் சார், கிரேட். சோ சிரிச்சிட்டே இருப்போமே, கரெக்ட். இப்படியும் இருந்து பார்ப்போம்.
ஏன்னா இவ்வளவு ஆண்டுகளாக வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து நான் ஒரு கோபமான இளைஞனாக அக்கிரமத்தை கண்டு பொங்கி எழுந்து இப்படி எல்லாம் நான் இருந்திருக்கேன். சாத்வீகமா இனிமேல் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் இப்ப வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து நான் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ இனிமேல் கோவப்படுறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க யூ மேக் அஸ் மேட்ச் கண்டிப்பா நீங்க கூட என்ஜாய் பண்ணோம், ஸ்மைல் பண்ணோம், அண்ட் யூ டோன்ட் கெட் ஆங்கரி. நீங்க கோபப்பட்டாக்க நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிடும் சார். ஓகே, வெரி வெரி குட் சார். நல்ல தாட்ஸ் பேஸ்டிங். ஐ அம் ஷூர் தி பீப்பிள் மக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் and they'll always keep loving you சார். இன்னொரு விஷயம், tell me 10 years in the industry, டிவி இண்டஸ்ட்ரி வந்து 10 வருஷம் மேலே இருக்கீங்க சார் நீங்க. tell me about the different roles. என்ன ரோல் வந்து உங்களுக்கு இப்போ கூட ரொம்ப ஞாபகமா இருக்கு? a favorite character, உங்க ஃபர்ஸ்ட் ரோலா, ஒரு நெகட்டிவ் கேரக்டரா, which role you actually ரொம்ப அதாவது ஆக்சுவலி இட்ஸ் a good question. அதாவது எனக்கு கிடைத்த ரோல் எல்லாமே வந்து நல்ல ரோல் தான். நீங்க நல்லா பண்ணீங்க சார். நல்ல ரோல் கிடைச்சாதான் நம்ம நல்லா பண்ண முடியும். நல்ல ரோல் இல்லை அப்படின்னாக்க நான் ஒத்துக்கிறது இல்லை. ஓகே ஓகே, காட் மை பாயிண்ட். கரெக்ட் சார். அப்போ டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இதுல வந்து ரைட் இவனுக்கு இப்படிப்பட்ட ரோல் கொடுக்கணும், இதை கொடுத்தா இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். இப்போ நீங்க ஒரு திருமுருகன் எடுத்துங்க. அவர் வந்து அந்த இதுல அதாவது ஆனந்த பவன் ஒரு சீரியல்ல எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மூத்த மாப்பிள்ளை, ஒரு கோபக்கார மாப்பிள்ளை, இந்த மாதிரி உருப்படாதவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சுந்தர் கே விஜயன் என்னுடைய டெலிவிஷன் சின்னத்திரை எனக்கு நான் வந்து ஸ்மால் ஸ்கிரீன்ல என்னுடைய கேரியர்ல எனக்கு மேக்சிமம் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தவர் அவர் தான். ஓகே, வெரி குட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ண கொடுத்துருக்கும் போது இந்த என் பெயர் ரங்கநாயகின்னு ஒரு கேரக்டர், அதுல நான் வந்து ஐ டிட் a ரோல் ஆஃப் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் ஓனர். ஓகே. திருநெல்வேலிக்காரர் அந்த கேரக்டர் கொடுத்துட்டு ஒரு நாள் வந்தாரு. வந்துட்டு இருந்தாரு. நான் அப்படியே பாக்குறேன், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு. வந்த உடனே என்ன பாஸ் எப்படி இருக்கீங்க, நேரா வருவாரு, கட்டி பிடிப்பாரு. நாங்களும் ஒரு 20 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எடிட்டிங் அசிஸ்டண்டா இருந்தாரு, நான் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தேன். அந்த டைம்ல இருந்து பழக்கம். அதுக்கப்புறமா ஹி பிகம் a director, I became an artist. அப்ப அவர் வந்து சக்சஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் சார். நல்லா போயிடுச்சு. இல்ல ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு டைரக்டர் சார். இங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு ஷார்ட் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்ன்றதெல்லாம் கணக்கு போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர். அவர் வந்து என்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. சாப்பிட்டேன் ஜி, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். வாங்க, என்னமோ சொல்ல வர்றீங்க, அது என்னன்றத சொல்லுங்க. இல்ல இது வந்து என்ன சொல்லவே மாட்டேன்றீங்க, இது வந்து என்ன என்ன ஏதாவது பிரச்சனையா, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா, எனக்கு சீன்ஸ் எதுவும் வரலையா? இல்ல வந்திருக்கு பாஸ், என்ன இருக்கு, ஏன் தயங்குறீங்க, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க. இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா காமெடி இதெல்லாம் நல்லா இருக்குன்னு. சரி வேற என்ன? இல்ல இது ஒரு சீன் வந்து கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் அழற மாதிரி பண்ணணும், அது பண்ணலாம்ல அப்படின்னாரு. அது என்ன கொஸ்டின்னா, நீ பண்ணுவியா, பண்ணி தொலைப்பியாடா, இல்லைன்னா நான் சீனை மாத்தி தொலைக்கணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அது மாத்தவும் முடியாது, அந்த மாதிரி சீன் அந்த மாதிரி வந்துருச்சு. போங்க, அதுக்கு அவ்வளவு டைம், இதுக்கா இவ்வளவு நேரம், நீங்க போங்க. அந்த செகண்ட் நான் அப்படியே போயிட்டு தனியா போயிட்டு உட்காந்துட்டு ஷார்ட் ரைட் ஓகே. வந்த உடனே ஒரே ஒரு டைலாக், அதாவது சொல்லுவாங்க, இவனுடைய ஒய்ஃப் வந்து இந்த ஆளுடைய ஒய்ஃப் வந்து ஒரு கொஞ்சம் இம்மாரல், வேற ஒருத்தனோட ஓடி போயிருப்பார். அப்போ இவர் வந்து 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு இவர் கஷ்டப்படுவார். இந்த அண்ணாச்சி நல்ல கேரக்டர். நம்ம மிஸ்டர் பத்ரின்னு இப்ப இந்த தம்பிக்கு இந்த ஒரு டைரக்டர் அடுத்து ஒரு படம் பண்றாரு, அவர் படம் நான் பண்றேன் இப்போ. அவர் தான் இதுக்கு வசனம் எழுதியிருந்தார், ரொம்ப அற்புதமான வசனங்கள். வெரி குட் ரைட்டர் பத்ரி, வெரி குட் டைரக்டர், குட் ஃபீலர். அப்போ அவர் எழுதியிருந்தாரு. சரி ரைட்டுன்னு இதெல்லாம் சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த டைலாக்கை இதை பார்த்துடலாம் ஜி, ரைட் ஓகே. அடுத்த சீன் வந்துருச்சு. அப்போ நான் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ்வலி ஒன் திங் ஐ வாண்ட் யூஸ் கிளிசரின். இல்ல நீங்க பாதி டைலாக்ல உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணு கலக்கணும்னா, அப்படியே இருக்கும்போது அப்படியே வரணும். வந்துச்சா இல்லையா? இது மாதிரி வரணும். நீ வந்து அப்ப நிறுத்தி கிளிசரினை போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நான் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு இது ஒண்ணுமில்ல தாயி, அது வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசினாரு. நான் விட்டுக்கிட்டு சரியான அடிச்சு விட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்ன சொன்னாரு? இல்ல
ஏன் அதை விடுங்க இல்ல சொல்லுங்க என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. இல்ல அது உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போனதுனால தான் ஊரா பொண்டாட்டி எல்லாம் கை வைக்க அப்படின்றார். அப்பதான் இவர் ஒய்ஃப் ஓடி போயிருக்காங்க விஷயமே அவங்களுக்கு தெரியும். கரெக்ட். அவன் அப்படியே சொல்லலாம். அப்ப அதுக்கப்புறமா சொல்லுவான் ஒய்ஃபுக்கு இவனுக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன ஏது. என்கிட்ட அவார்டு நான் கண்டிப்பா கொடுத்திருப்பேன் உங்களுக்கு. வெரி வெரி குட். கை கொடுங்க. Thank you so much. I'm sure the viewers will be very very happy to see such a transformation. அந்த மாதிரி இதே வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பானா ஒரு காமெடி ரோலா இருக்கணும். என் பெயர் ரங்கநாயகி இந்த மாதிரி வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் ஏவிஎம் சீரியல் அதுல வந்து நான் சொல்லுவேன் ஐ எம் குண்டா. நான் வந்து பாம்பேல இருந்து வந்திருக்க கூடியவன் இங்க வந்து வேணுவரம் இந்த வீட்டுக்குள்ள போந்துட்டு பீடி இப்படி சொரிஞ்சுக்கிட்டு அது ஒரு கேப் போட்டுக்கிட்டு ஒரு இது வீட்டுல அசிங்கமா பழன் மேல தூக்கி போட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்த ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அதைத்தான் யூஸ் பண்ணேன். அப்படிங்கும் பொழுது ஹிந்தி டைலாக் பேசலாமாங்கும் பொழுது பேசலாம். சரி அப்படின்னு சொல்லுவேன் ஜிந்தா கபிபி ஜிந்தா ரேக மார்துங்க சாலா அப்படின்னு. இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் சீரியல்ஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் கிடைச்சதுனால வந்து எனக்கு படத்துக்கு வர்றதுக்கு அது வாய்ப்பா இருந்தது. So far we discussed about your career in the TV industry and dubbing field, sir. எவ்வளவு பேர் அத்தனைகள் பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க to improve, to give you good roles, friends ஆயிடுச்சு உங்களுக்கு, made lots and lots of friends and finally வந்து you made an entry into the Tamil film industry. இல்ல அதாவது யாரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறது வந்து சார் நீங்க ஹெல்ப்ன்றது எந்த விதத்துல கேக்குறீங்க. அதாவது எனக்கு வாய்ப்பு கொடுப்பவர்கள் எனக்கு வந்து பேச வைத்தவர்கள் என்னுடைய ஏர்னிங்க்கு வழி பண்ணவர்கள் இவங்களை மட்டும் ஹெல்ப்பாக எடுத்துக்கொண்டு நான் சொன்னால் நான் வந்து ஒரு ஹிப்போக்ரிட். நான் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வாய்ஸ் ஸ்ட்ரெயினா இருக்கு அப்படிங்கிற நேரத்துல எனக்கு சூடா ஒரு டீ கொண்டு வந்து கொடுத்தவர் கூட எனக்கு உதவி செய்தவர் தான். Now tell me about your entry into the industry, sir. எப்போ உங்க first role வந்தது and did you decide இல்ல டிவி ஏன் விட்டுறணும் அப்படின்னு ஏன் அங்கே விட்டு போகணும்? How was it, sir? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்பியர் ஆனது நான் வந்து பிக் ஸ்கிரீன்ல தான். ஓகே. முதல்ல வந்து நான் வந்து ஒரு படம் நடிச்சேன். அந்த படம் வெளியில வரல. டேக் ஆஃப் ஆகல. டேக் ஆஃப் இல்லையா ஸ்டார்ட்டே ஆகலையா. அப்புறம் என்ன இருக்கு என்ஜின் அப்படியே ஃபெயில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஒரு படம் நடிச்சேன். டைரக்டர் விசு அவர்கள் அவங்க ஒரு படம் கொடுத்தாங்க. அதுல நடிச்சேன். அதுல என்ன எனக்கே அடையாளம் தெரியாது இப்ப பார்த்தா அந்த மாதிரி இருப்பேன். ரைட் ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வேஷம் கொடுத்தாரு. அதுல கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரைட் ஓகே. இப்படியே வந்து கொஞ்சமா நடிச்சுட்டே வரும்போது திடீர்னு பிளாக் ஆயிடுச்சு. படமே வரல. அப்பதான் இந்த டப்பிங் மேட்டர் அந்த ரூட்ல போனேன். சரி இப்படி போனாக்க இங்க வரலன்னா அப்படி சுத்தி இங்க வருவான். ஆனா அங்க வருவான் அப்படின்னு ட்ரை முயற்சி 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 இந்த நிமிஷம் வரீங்க. இந்த ரூட்லனா இந்த ரூட்லனா வேற ரூட்ல அங்க கண்டிப்பா போவேன். விட மாட்டேன். வருவேன். இல்லைன்னா தவ்வி குதிப்பேன். எதையாவது பண்ணுவேன். இப்படியே பண்ணிதான் சார் நான் வந்து இந்த இதுக்கு வந்தேன். பட வாய்ப்புகள் அதுக்கப்புறமா சீரியல். ரைட். நீங்க பெரிய கேமராவில் நடிச்சா என்ன சின்ன கேமராவில் நடிச்சா நான் அப்படி வந்ததுக்கு அப்புறமா இவங்க இதை பார்த்தாங்க. ஓ ஏதோ கொஞ்சம் ஒழுங்கா நடிக்கிறான் போல் இருக்க இந்த பையன் அப்படின்னு கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. அதாவது யார் யார் என்னை வந்து வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து கடைசியில் நீங்க ஒரு 2 நாள் எனக்கு டேட் கொடுத்தீங்கன்னாக்க உங்க படத்துக்கு ஒரு பெரிய இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா சார் உங்களுக்கு அதாவது ஹாப்பனிங்ஸ் நீங்கள் அவமானப்பட வேண்டும் என்றால் அவமானப்பட்டுத்தான் தீர வேண்டும். இல்லை உங்கள் பெருமையாக பேச வேண்டும் என்றால் பெருமையாக நினைத்துத்தான் பேச வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் படாத அவமானமா சார்? அவர் அனுபவிக்காத துயரங்களா? முகமது நபி அவர்களா அவங்க அனுபவிக்காத துயரங்களா? இல்ல இது நம்ம இதுலயே முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள் மேதைகள் அவங்கெல்லாம் அனுபவிக்காத துயரங்களா நம்ம அனுபவிக்கிட்டோம் இல்லையே. ரைட். அப்படியே பட வாய்ப்புகள் அப்படியே வர ஆரம்பிச்சது ஒரு இடத்துக்கு. அப்படியே ரைட் வந்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. மை டிராவலிங் journey is continuing with all the helps of the medias and the directors and the people who is in the industry and the viewers and the audience. Family support உங்களுக்கு நிறைய இருக்கு சார். your family is a very very close knit family. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு. உங்க டாட்டரோட டீச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு at that time. correct sir? ஆமா ஆமா ஆமா. என் ஃபேமிலி எனக்கு ஆண்டவ முனியத்துல சார் ஒரு பெண் அவங்க she is doing BSc Viscom. ஒரு பையன்
அவர் 9th படிக்கிறார். அவர் ஃபியூச்சர் ஆக்டர் சார்? இல்ல, அவரு வந்து கம்ப்யூட்டர் லைன்ல போகணும்னு பார்க்கறாரு. அந்த மாதிரி ஒரு பையன், ஒரு பெண், ஒரு பையன், ஒரே ஒரு வைஃப். ஓகே சார், tell me about the movie industry sir. உங்களுக்கு எவ்வளவு படம் பண்ணீங்க நீங்க? so many different characters. ஒரு 100 படம் பண்ணிருப்பேன். 100 மேலே ஆயிட்டு இருக்கோம் சார். இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 10 படம் பண்ணிட்டு இருக்கேன். 110. எனக்கு மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நான் வந்து எனக்கு ஐ எம் நாட் வெரி மச் கீன் ஆன் தி பேமெண்ட் ஆர் அமௌண்ட், அந்த மாதிரி இதுல மட்டும் இல்ல. வாட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ்? எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்குமா? ஆமா, அது அவ்வளவு ஈஸியா வந்து நான் திருப்தி பட மாட்டேன். ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த கேரக்டருக்குள்ளேயே பூந்து 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 என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் யோசிப்பேன். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப செலக்டிவ் சார். சார், இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஜர்னில வந்து ரைட் ஃப்ரம் டப்பிங் ஸ்டுடியோஸ் டு தி டிவி கேமராஸ் அண்ட் ஆல்சோ டு தி மூவி இண்டஸ்ட்ரி சார். டிவி அண்ட் மூவிஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டிட் யூ ஃபீல் டிஃபரன்ஸ் இன் ஆக்டிங்? இல்லைன்னா எல்லாமே சேம் இருக்கு, கேமரா மட்டும் சின்ன இருக்கு, பெரிய இருக்கு? ஆர் வாஸ் இட் மென்டல் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சா? மூவினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணோம், இல்லைன்னா ரீச் வேற இருக்கு? என்ன பிடிக்கும் உங்களுக்கு டிவி இண்டஸ்ட்ரியில, மூவி இண்டஸ்ட்ரியில? என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிவியா இருந்தாலும் சரி, மூவிஸா இருந்தாலும் சரி, வந்து ஒரு ஆக்டிங் வந்து நீங்க அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். கரெக்ட் சார். என்ன பொறுத்த வரைக்கும் கேமரா மட்டும்தான் வித்தியாசமா எனக்கு தெரியும். அது கேமராவில் என்ன வித்தியாசம் எனக்கு பாக்குறதுக்கு, இது சின்ன கேமரா, அது பெரிய கேமரா, அதுல வந்து என்ன லைட்டிங், அதுல இதுல ஒயிட் பேலன்ஸ் பண்ணுமா, அதுல பண்ண வேண்டாமா அப்படின்றதெல்லாம் அவங்க கேமரா டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் அவங்களுடைய வேலை. ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். ட்ரூ சார். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு ஆக்டிங். ஓகே, இதுதான். அண்ட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சார், சொல்லுங்க உங்க ஃபியூச்சர் பிளான் இப்போ என்ன இருக்கு? ஆல்ரெடி சோ many படம் இருக்கு, இதுக்கு அப்புறம் என்ன சேலஞ்ச் இருக்கு நம்ம பாஸ்கர் சாருக்கு? சார் என்ன பண்ண, எனக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க ஓ வெரி குட். காமெடி இருக்கோ சார்? இல்ல சார், அதுதான் எல்லாருமே கேட்டாங்க, நீங்க என்ன காமெடி எல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க, நீங்க காமெடியே இல்லாம நீங்க எப்படி 2 ஸ்கிரிப்ட் பண்ணீங்க? இல்ல, என் மனசுல ஃபீல் பண்ணதை நான் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு வந்து ஒரு ரொம்ப பயந்தவன், ஒரு ஏழை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவன், அதாவது தட் ஹீல் திங்க் தட் ஐ அம் த லீஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு நினைக்கிறவன். ஆமா, ஒண்ணும் இல்ல, எனக்கு விதிக்கப்பட்டது இதுதான், திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு இருக்கக்கூடியவன் ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ல ஹி இஸ் டூயிங் எ கிரைம். ஓகே, but for that he was not punished. Okay. After that he met a loss. After that loss he don't want to live. Okay. But for a reason he is living. இதான் கதை. Okay, okay, okay. சொல்லும் போதே எந்திரிச்சு நின்னு கை தட்டினாங்க. இன்னொரு கதை ஒரே லைன்ல சொல்லுங்க சார். ஒரு பையனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரே ஒரு முத்தம் வாங்கணும், அவ்வளவுதான். இது எந்த சிச்சுவேஷன்ல கிடைக்குது அப்படிங்கிறது தான் கதை. இது ரெண்டையும் பண்ணி வச்சிருக்கேன், பாப்போம் அது எப்ப வரணும்னு இருக்கோ வரட்டும். Okay. And sir, நீங்க ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் any ideas? இல்ல சார். No, only the in front of the camera. I want to be a good actor till the last minute of my life. And you'll always be there. Hereafter இப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி I want to be a good person. இப்ப இதுவரைக்கும் நல்ல மனிதனா தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல் மட்டும் இந்த கோபங்களை எல்லாம் விட்டு அதுக்கு இறைவன் எனக்கு உதவி பண்ணும், எல்லாரோடையும் இது பண்ணும். நான் ரசிகர்கள்ட்ட வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், என்னதான் நடிகனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மனதில் சில வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அவன் ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க, ஊன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பா சார், as you say, கண்டிப்பா நீங்க உங்க ஸ்மைல்காக we will always fulfill all your wishes. Thank you so much for coming here sir. உங்க பேசுறதுக்கு I am really happy. I learned so much life பத்தி, கேமராஸ் பத்தி, உங்க பத்தி. really nice to meet you sir. நிச்சயமா நீங்க வந்து இன்னும் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணணும். நீங்களும் பார்க்கிறதுக்கு அழகா தான் இருக்கீங்க, நீங்களும் படத்துல நடிக்கணும். ரொம்ப நீங்க என்னை விட சின்னவரா தான் இருப்பீங்க. ரொம்ப நன்றி. சோ இந்த பெப்பர்ஸ் சேனல் மூலமாக நான் I wish you all success. May God bless you. Thank you very much. On this very emotional note, my friends, what you can do and what you must do is please watch Peppers TV on your computer screens as well, www.pepperstv.com, or take your mobile phone. It's always ringing up Mr. MS Bhaskar all the time. Call vandute irukku. Please log on to www.m.pepperstv.com. My name is Rajiv. Goodbye, my friends. It was great talking to Mr. MS Bhaskar. Goodbye, and stay tuned to Peppers TV because we are turning on the heat.